ஒசூர் அருகே காரில் கடத்தப்பட்ட 1400 கர்நாடக மதுபான பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரி தீர்த்தம் சாலை சிவசிகர்லப்பள்ளி அருகில் கலால் இன்ஸ்பெக்டர் ஷர்மிளா பானு தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி அதிவேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள கர்நாடக மதுபான பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் திருப்பத்தூரை சேர்ந்த பாட்டாளி நகர் பகுதியில் வசித்து வரும் வீரமணி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து காரில் இருந்த 1400 கர்நாடக மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்து தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆளுநர் தாந்தோன்றித்தனமாக எடுக்கும் பல முடிவுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநர் தனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படிதான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர தாந்தோன்றித்தனமாக ஆளுநர் எடுக்கும் பல முடிவுகள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அதிகார மையங்களை காட்டிலும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது உச்சநீதிமன்றம். அந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னவாக இருக்கிறதோ அந்த தீர்ப்புக்கு தான் ஜனாதிபதியிலிருந்து சாதாரண கடைகோடி இந்திய குடிமகன் வரையில் கட்டுப்பட வேண்டும். ஒருவேளை மேல்முறையீட்டில் பொன்முடி அவர்களுக்கு அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டு இறுதி தீர்ப்பு வரப்பட்டிருந்தால் ஆளுநர் அவர்கள் சொல்லுகின்ற கருத்து சரியானது. ஆனால் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பையே நிறுத்தி வைத்திருக்கின்ற போது உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளில் இதர பக்கங்களில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆளுநர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர தந்தோன்றித்தனமாக ஆளுநர் அவர்கள் எடுக்கின்ற பல முடிவுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். பாமக மூழ்கும் கப்பலில் ஏறி இருக்கிறது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கொடுங்கோல் ஆட்சி நடத்துவது போல் மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் தேர்தல் வரும்போது பதில் கூற வேண்டும் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பாமக தற்போது மூழ்கும் கப்பலில் ஏறி இருக்கிறது என்று விமர்சித்தார். பாஜக அரசுக்கு ஆட்சிக்கு யார் உறுதுணையாக இருந்தார்களோ அவருடைய கடன்களை தள்ளுபடி செய்திருக்கிறது பாஜக ஆட்சி. 24 லட்சம் கோடி மக்களுடைய வரி பணத்தை அள்ளி கொடுத்து விட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜகவை மன்னிக்க மாட்டார்கள். பொங்கலூர் அருகே காய்ந்த நிலையில் 3 அடி உயரத்திற்கு வளர்ந்த புற்களுக்கு தீ வைத்த விவசாயி தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த பொங்கலூர் வாய்க்கால் மேடு பகுதியில் வசித்து வருபவர் ஆறுமுகம். இவர் தனது தோட்டத்தில் 3 அடி உயரத்திற்கு புற்கள் வளர்ந்திருந்த நிலையில் புதர் மண்டி கிடந்ததால் புற்களுக்கு தீ வைத்த போது காற்று பலமாக வீசியதால் காய்ந்த சருகுகள் மீது பட்டு தீ மளமளவென பரவியது. இதனால் விவசாயி ஆறுமுகம் தீயின் நடுவில் சிக்கி வெளியேற முடியாமல் மயங்கி விழுந்து உடல் கருகி உயிரிழந்தார். இதையடுத்து தகவல் அறிந்து வந்த அவினாசிபாளையம் போலீசார் ஆறுமுகத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து அவினாசிபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.